ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் சின்ன சைஸ் புளி, ஒரு வரமிளகா, 4 தக்காளி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். அரைச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க தாளிக்கும் போது. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதை நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்திக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், பாப்பா சாப்பிட்ணுன்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரமும் வெல்லமும் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சு சிம்லேயே வேக வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும், எண்ணெய் தெரியணும், அந்தளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா கனமான பாத்திரத்தில் செய்யுங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா சுண்ட வைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் வெளியே வர அளவுக்கு செய்யுங்க. எனக்கு இது சரளாம்மா சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ அம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.